Hi students, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த கொஷினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் rupees 8,600 வாஸ் இன்வெஸ்டட் இன் 2 accounts. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் rupees 8,600 நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 2 அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்லையும் வேறு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வருஷம் ஒரு டைம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, வட்டி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நம்ம எந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே உங்கள் கையில் இருக்கிற 8,600 நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க. ஒன்றொன்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு 4.3/4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் த செகண்டில் வந்து உங்களுக்கு 6.1/2% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year, டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 2 இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து, டோட்டலாக இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர அமௌண்ட்டும் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 431 ரூபி 0.25 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு மச் இன்வெஸ்டட் இன் ஈச் அக்கௌண்ட் அப்படி இருக்கும்போது அப்போ ஈச் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, 8,600ல் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னா கிராமர்ஸ் ரூல். டிட்டர்மினன்ட் மெத்தட் இஸ் நத்திங் பட் கிராமர்ஸ் ரூல். ஏன்னா அதில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணி போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படிங்கிறது கிராமர்ஸ் ரூல். ஸோ வாங்க இந்த கொஷின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக 8,600 வாஸ் இன்வெஸ்டட் இன் 2 accountsன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஒரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அதை தான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒய் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரெண்டும் டோட்டலாக சேர்ந்து 8,600. ஒரு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் இன்னொரு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ் ருப்பின்னு வச்சுக்கலாம், இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒய் ருப்பின்னு வச்சுக்கலாம். டோட்டலாக சேர்த்தது தான் அந்த 8,600. அதை தான் நீங்கள் 2ஆக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ பை யூஸிங் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் we can write first let us take first நம்ம x and yங்கிறது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். let us take the amounts invested in each account as x and y அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது by the given first statement, according to the first statement we can write x plus y equal to 8,600. ஏன்னா நம்ம கையில் இந்த 8,600 தான் நம்ம 2 அக்கௌண்ட்டில் பிரித்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ் ருபி டெபாசிட் பண்ணியிருக்கோம், செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒய் ருபி டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8,600. தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் அக்கௌண்ட் ஏர்ன்ட், நீங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஏர்ன் 4.3/4% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, 4.3/4%. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பர்சன்டேஜ்? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாவே அவுட் ஆஃப் 100. பர்சன்டேஜ் அப்படின்னாவே அவுட் ஆஃப் 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபி டெபாசிட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 4.3/4 rupees வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் ரெப்ரசன்ட் அவுட் ஆஃப் 100. ஸோ அவுட் ஆஃப் 100 4.3/4%. இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் எல்லாம் மார்க் போட்டாங்கன்னா இப்போ 50%ன்னு போடுவாங்க. அதுக்கு என்ன மீனிங், 50/100. அவுட் ஆஃப் 100 யூ காட் 50. இப்போ 90 மார்க்ஸ் அப்படின்னா 90/100. அவுட் ஆஃப் 100 90. சப்போஸ் அந்த எக்ஸாம் வில் பி கண்டக்டட் ஃபார் அவுட் ஆஃப் 75 ஆர் அவுட் ஆஃப் 90 அப்படின்னா அதுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் போட மாட்டாங்க. எப்போ அது அவுட் ஆஃப் 100க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் அவுட் ஆஃப் 100. ஸோ இங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது, ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபஸ்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 4.3/4%. அதாவது 4.3/4 அவுட் ஆஃப் 100. 100க்கு 4.3/4. 100க்கு 4.3/4னால் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ புரிஞ்சா. இப்போ 100க்கு
100க்கு உங்களுக்கு வந்து 4 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100க்கு 4 ரூபாய்னா 200க்கு 8 ரூபாயாக தானே இருக்கும். ஸோ அதை இப்படி ஃபைன் பண்ணலாம் இல்லையா? 4 2s are 8. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவுட் ஆஃப் 100க்கு இவ்வளோ, அப்போ இவ்வளோ டோட்டலுக்கு எவ்வளோ. ஸோ அந்த மாதிரி 100க்கு 4 3/4னால் நம்ம எக்ஸ் ரூபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஆல்வேஸ் இது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ ஆல்வேஸ் இஃப் யூ ஹேவ் அ மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் வி ஷுட் கன்வெர்ட் இன்டு எ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்போவுமே நமக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு கால்குலேஷனே போக முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 4s are 16, 16 + 3 19. ஸோ 19/4 எழுதிக்கலாம். ஸோ 19/4 தென் பை 100 வரும். 19/4 தென் டினாமினேட்டரில் 100 இருக்கும் இன்டூ எக்ஸ். இப்போ இந்த 19/4 பை 100ன்னு இருக்கிறத எப்போவுமே இஃப் யூ ஹாவ் அ ஃப்ராக்ஷனுக்கு கீழே டிவிஷன் இருந்துச்சுன்னா இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆக்கி இந்த நம்பரை நம்ம தலைகீழ எழுத முடியும் இல்லையா? ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டு இந்த கீழே இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். வெறும் 100 அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் 100/1. ஸோ இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 1/100 இன்டூ எக்ஸ்னு வந்துடும். ஸோ 19 1s are 19, 4 × 400, 4 × 100 400 இன்டூ எக்ஸ். இதுதான் எனது இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஃபஸ்ட் அக்கௌண்ட். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நமக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இது ஃபஸ்ட் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செகண்ட் அக்கௌண்ட். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறனால இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் சம்மில் போடும்போது டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக இதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் த செகண்ட் அக்கௌண்ட். ஸோ செகண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? கொஷினில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட் ₹5 இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா? அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6.5% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6.5 அப்படின்னா பர்சன்டேஜ் 6.5% அவுட் ஆஃப் 100 6.5. அப்போ ஒய் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? ஸோ convert this into improper fraction. 6 2s are 12 plus 1 13/2 by 100 into y. So 13/2 by 100 we can convert as multiplication. In the multiplication convert பண்ணிட்டு 100 we can write as 1/100 into y. So 13 1s are 13, 2 into 100 200 y. So this is the interest earned in second account. So in question it is given total interest. If the total interest for 1 year was 431.25. அதாவது ரெண்டு அக்கௌண்ட்லேயும் சேர்த்து டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம்? 19/400x. ஸோ இதுவும் செகண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதுவும் இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 431.25. ஸோ total interest equal to 19 ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் 19/400x ப்ளஸ் செகண்ட் அக்கௌண்ட்டில் 13/200y. இன் கொஷின் இட் இஸ் கிவன் இந்த ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 431.25 rupees கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ தான் இந்த 431.25. ஸோ ஹியர் இஸ் அன் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த x + y = 8600ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அண்ட் நம்ம இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will get x and y வேல்யூ. ஸோ அதுதான் நம்ம ரெண்டு அக்கௌண்ட்லேயும் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஈக்குவேஷனாக இல்லாமல் ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியே வச்சு போகிறதுனாலும் போடலாம். பட் that will be little difficult. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இது எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 400 இருக்குது. ஸோ இங்கேயும் 400 வரணுன்னா நீங்கள் மேலேயும் கீழேயும் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ யூ வில் கெட் டினாமினேட்டர் 400. ரெண்டுலேயும் டினாமினேட்டர் 400 வந்துடும். இங்கே என்ன வரும், 19x ப்ளஸ் 13 × 2 26y equal to 431.25. So then now you can bring this here, 19x plus 26y equal to 431.25 into 400. If you multiply, you get the answer as 1,72,500. 1,72,500. So consider this is a second equation. So this is the second equation, and here x plus y equal to 8,600. This is the first equation. So now we have to solve these both equations by
Cramer's rule. So in Cramer's rule, first we have to find delta. So to find delta, take the coefficients of x and y in both equation. The first equation, coefficient of x and coefficient of y is 1. In the second equation, coefficient of x is 19, coefficient of y is 26. So determinant, multiply main diagonal, then multiply subdiagonal, and the answer will be 7. Then next one, delta x. So delta x அப்படினா என்ன செய்யணும், instead of this coefficient x coefficientக்கு பதிலாக we should replace the constant. அதாவது இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் 8600 இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட் 1,72,500 இந்த எக்ஸ் அண்ட் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 1க்கு பதிலாக 8600 அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 19 1,72,500 and then x y coefficientல there is no change. So multiply main diagonal, $2,23,600, then multiply subdiagonal 1,72,500. So the answer will be 51,100. Then next we should find what, delta y. So to find delta y, there is no change in the x coefficient. X coefficientல no change, அது அப்படியே எழுதிக்கணும். But instead this y coefficient க்கு பதிலாக we should replace the constants. அந்த 8,600 1,72,500 replace பண்ணிக்கணும். Multiply main diagonal, multiply subdiagonal, இந்த ரெண்டும் multiply பண்ணிங்கன்னா 1,62,400. So your answer will be, if you subtract you get 9,100. So this is delta y. So to find x and y in Cramer's rule, the formula to find x is delta x by delta. So delta x க்கு what we find the answer as 51,100 divided by 7. So 51,100 divided by 7. So if you divide it, you will get the answer as 7,300. And then to find y value, the formula is delta y by delta. So in delta y we find the value 9,100. Then delta value we found as 7. So if you divide it, you will get 1,300. So the amounts invested in the first and second account are 7,300 and 1,300 respectively. அதாவது ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட்டும் செகண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட்டும் டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8,600 ருபீஸ் நம்ம கையில் இருந்ததா ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ருபீஸும் செகண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ருபீஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து வேர்டிங்ஸில் எழுதிடணும். therefore the amounts invested in two accounts or each account are 7,300 and 1,300 respectively. Thank you.